வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மற்றும் நிக்கல் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பருடைய 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 360 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா காப்பர் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 360 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தொடர்ந்து கீழே வந்து 356 தொட்டு இருக்குது. ஆனால் 356 மறுபடியும் சப்போர்ட் எடுத்து 360 திருப்பியும் தொட்டு அதுலேயும் சப்போர்ட் எடுத்து 360.8 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 360 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் ஓப்பனிங் மற்றும் முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங்கை விட அதிகமாக இருந்தாலும் தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இந்த 362 ரெசிஸ்டன்ஸை வச்சு 363 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்த டார்கெட் 356. ஏன்னா இந்த 360-62 ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பொறுத்தே நம்மளுடைய ட்ரேடிங் முடிவை பையிங்க்கு சாதகமாக மாற்றலாமா வேணாமான்னு முடிவு செய்யணும். ஆனால் அது வரைக்கும் மார்க்கெட் 362 வரைக்கும் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. இதுதான் இன்றைக்கி நம்ம காப்பர் மார்க்கெட்டில் எதிர்பார்க்குறது. அடுத்தது நிக்கல் என்ன செய்யலான்னு பார்ப்போம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது நிக்கலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 664 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா தொடர்ந்து நிக்கல் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் சரிவை சந்திச்சு 652 தொட்டு இருக்கு. ஆனால் அந்த 652லேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மறுபடியும் மேலே போய் 672 வரைக்கும் வந்து 669 க்ளோஸ் ஆகிடுச்சு. இது மார்க்கெட்டோட க்ளோசிங் ஓப்பனிங் மற்றும் முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட அதிகமாக இருந்திருந்தாலும் இன்றைக்கும் நிக்கல் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எது வரைக்கும்னா 672-76 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். 678-79 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வர்றது நல்லது ட்ரேட் பண்ணுறவங்க. இதுதான் இன்றைக்கி நிக்கல் மற்றும் காப்பரில் நம்ம எதிர்பார்க்குற விஷயம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.